ஹே கைஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் டிக்டாக் ஆப் இந்தியாவில் பேன் பண்ணது சரியா தவறா, அல்லது கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறதுக்கு பதிலாக என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். அதில் ஒரு கொஷனும் நம்ம கேட்டிருந்தோம். ப்ளே ஸ்டோர்லேருந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது, பட் டைரெக்டாக நம்ம டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் டிக்டாக்கோட ஏபிகே ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து க்ரோம் ப்ரௌசர்லேயே கூட நீங்கள் போயிட்டு இந்த பேஜை விசிட் பண்ண முடியும். இதில் டவுன்லோட் ஏபிகே அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். எக்ஸாக்டாக இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ண வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சைஸ் 73 MB இருக்குது. நீங்கள் இந்த வெப்சைட் வந்ததும் டவுன்லோட் ஏபிகே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு டவுன்லோட் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது ஆக்சுவலாக ஏபிகே ஃபைல் தானா அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா மேபி நீங்கள் தெரியாமல் ஆட் கிளிக் பண்ணலாம். அதுலேருந்து மால்வேர்ஸ் அல்லது வைரஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபைல் ஏபிகே தான் இருக்குது. ஸோ சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதும் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஓகேங்களா. ஸோ இதுதான் ஏபிகே ஃபைல் ஆஃப் டிக்டாக் ஆப். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் டெஸ்க்டாப்லேருந்து கூட இப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஷேர் மூலிமா மூவ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த கியூஆர் கோட் இருக்குது. இந்த கியூஆர் ஸ்கேன் கோடை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். உங்கள் ஃபோனோட கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிங்கனாக்கா இந்த பேஜ் எக்ஸாக்டாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் நீங்கள் டவுன்லோட் ஏபிகே அப்படின்றத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன். ஸோ இது இல்லாமல் வேறு ஆப்ஷனும் இருக்குது. சப்போஸ் இந்த ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்டர்னேட்டிவ் வேஸ் மேபி அப்டேட் பண்ணுறேன் அந்த லிங்க்கையும். இப்போது நார்மலாக நம்ம ஒரு ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில். ஸோ அதை தவிர்த்து தேர்ட் பார்ட்டி சைட்ஸ்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ பை டிஃபால்ட் உங்களுக்கு அன்வெரிஃபைட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியாது. இதை நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த அன்வெரிஃபைடு சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போது நம்ம இந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுற ஆப் நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண முடியும். இது ஏன் ஆண்ட்ராய்டு ஆப் செட் பண்ணியிருக்காங்கன்னா மேபி நம்ம தெரியாமல் வைரஸ் டவுன்லோட் பண்ணலாம், இல்லை மால்வேர் இந்த மாதிரியான விஷயங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பை டிஃபால்ட் அதை லிமிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போது ப்ளே ஸ்டோரில் இந்த டிக்டாக் ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்தியாவில் மட்டும். ஸோ நமக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்றதுனால தான் நம்ம இந்த வழியில் வரோம். ஸோ இப்போது இந்த வெப்சைட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணோன்னா அந்த அன்வெரிஃபைட் சோர்ஸஸ்லேருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஏன்னா மேபி நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டில் போகும்போது ஃபைல் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு இல்லை டவுன்லோட் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஆல்வேஸ் டிசேபிள் பண்ணி வைக்கிறது நல்லது. நமக்கு எப்போ தேவையோ அதை எனேபிள் பண்ணிட்டு திரும்ப டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டிக்டாக் ஆப் லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.8.3 வெர்ஷன் நீங்கள் ரெகுலராக இந்த லிங்க்கில் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாவது நியூ அப்டேட் இருந்ததுன்னா கூட நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ செட்டப் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் வெரிஃபிகேஷன் தான் முன்னே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். ஸோ அது உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது, பண்ண முடியல அப்படின்னா அதுவும் கமெண்ட்டில் கொடுங்க. நம்ம என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.